எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நிப்டி 50 1.5% மேல சரிஞ்சிருந்தது. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து மார்க்கெட்ல செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நேத்து எஃப்ஐஐ டிஐ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் 6300 கோடி கிட்ட மார்க்கெட்ல செல் பண்ணிருக்காங்க. அதே சமயம் டிஐஎஸ் ஒரு 5000 கோடி கிட்ட பை பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிப்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் நெகட்டிவ்ல பிளாட்டா தான் இருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஓப்பனிங் அப்படிங்கிறது பிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு. அடுத்து நிப்டி டெக்னிக்கலா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம்ல 23,700ல இருந்து 24,300க்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல அந்த 23,700 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நிப்டி 23,500ல இருந்து 400 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதே மாதிரி அப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா 24,300 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். சோ அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டினாதான் 24,700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிப்டிக்கு இருக்கு. சோ கீழே சப்போர்ட்டை உடைக்குதா, மேல ரெசிஸ்டன்ஸை தாண்டுதா அப்படிங்கறத பொறுத்து தான் நிப்டியோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்கும். அடுத்து அமெரிக்கால ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெக்சாஸ் மாகாணத்துல $300 பில்லியன் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பண்ண போறோம். சோ அதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலீடு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ஒட்டுமொத்த வேல்யூ அப்படிங்கிறது $300 பில்லியன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ரிலையன்ஸ் நிறுவனம் இது குறித்து இப்ப வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அறிவிக்கல. நேத்து மார்க்கெட்ல இந்த நியூஸ்னால எந்த ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுமே ரிலையன்ஸ்ல நடக்கல. ஒரு 1% மேல ஷேர் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அதுக்கான காரணமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோட கடன் அப்படிங்கிறது நெட்டா பார்த்தோம்னா 1.17 லட்சம் கோடியா இருக்கு. கிராஸ் டெப்ட் பார்த்தோம்னா 3.48 லட்சம் கோடியா இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஒரு $300 பில்லியன் முதலீட்டுக்கான அந்த சோர்ஸை அவங்க எப்படி மொபிலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற டவுட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. சோ இதனாலதான் இந்த அனௌன்ஸ்மெண்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஷேர் பிரைஸ்ல நேத்து தெரியல. அடுத்து மத்திய அரசு அவங்களோட வருவாயை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் மக்கள் அதிகமா டேட்டா யூஸ் பண்றாங்க. சோ அதை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கிலையும் டேட்டா யூசேஜுக்கு புதுசா டாக்ஸ் ஒன்ன விதிக்கிறதுக்காக ஆலோசிச்சுட்டு இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு ஜிபி டேட்டாக்கு ₹1 அப்படிங்கிற மாதிரி அவங்க வரி விதிச்சாங்க அப்படின்னா அரசுக்கு சுமார் 23,000 கோடி கிட்ட ரெவன்யூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது இப்ப டிஸ்கஷன்ல தான் இருக்கு. இதை அவங்க பண்ணாங்க அப்படின்னா நாம ரீசார்ஜ் பண்ற டைரக்டா பேக்கேஜஸோட விலை அதிகரிக்கிறதுக்கான அபாயம் அப்படிங்கிறது இருக்கு. ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஜியோ அதுக்கப்புறம் ஏர்டெல் இவங்க 2 பேருமே அவங்களோட டேட்டா பேக்கேஜஸ் தொடர்ந்து விலை உயர்த்திட்டே இருக்காங்க. இப்போ இந்த டாக்ஸை கவர்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா அது இன்னமுமே இந்த டேட்டா யூசேஜ் பேக்கேஜை விலையை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து இந்த எல்பிஜி அதுக்கப்புறம் அந்த பிஎன்ஜி சப்ளை கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு. இப்போ இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல இருக்கிற பிளேயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. எங்களோட சப்டையர் சப்ளையர்ஸ் ப்ராடக்ட்ஸ் எங்க கிட்ட டெலிவரி பண்றது இல்ல. சோ ஓவராலாவே எங்களோட ப்ரொடக்ஷன் லைன் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் இந்த ப்ரொடக்ஷனுக்கான இந்த எல்பிஜி சப்ளை கவர்மெண்ட் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நேத்து இந்த ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ்ல வந்ததுனால நிப்டி ஆட்டோ பார்த்தோம்னா 3%க்கு மேல கரெக்டா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸுமே நேத்து பிரஷர்ல தான் இருந்தது. அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இவி மேக்கர் நிறுவனமான எலூர் நிறுவனத்துல அவங்களோட முதலீட்டை ஹீரோ மோட்டார் கார்ப் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேத்து எல்லா ஆட்டோமொபைல் ஷேர்ஸுமே கீழே விழுந்த மாதிரி ஹீரோ மோட்டார் ஷேருமே ஒரு 2.5% கிட்ட கீழே விழுந்தது. ஆனா இப்போ அது கொஞ்சம் வேல்யூவேஷனா ஹையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அடுத்து
அடுத்து இந்த 2026ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் தொடர்ந்து வந்து சரிஞ்சிட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்குமே இந்த வருஷம் மட்டும் 8% கிட்ட கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ இந்த கரெக்ஷனால இந்திய பங்குகள் அப்படிங்கிறது நமக்கு சீப்பா தெரிஞ்சாலும் மத்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இன்னமுமே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டேட்டா வந்து சொல்லுது. உதாரணத்துக்கு சைனாவோட பிஇ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 12 இருக்கு, ஹாங்காங்கோடது 11.7, ஜெர்மனி 18 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இதுல நம்மளோட நிப்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்பவுமே 21 பிஇ கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ பிரைஸ் டு புக்குமே 3.24 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ வேல்யூவேஷன் பிரீமியமா இருக்கு அப்படிங்கிறதுனால எஃப்ஐஐஸ் கூடிய சீக்கிரம் பையிங் சைடு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ எஃப்ஐஐஸ் தொடர்ந்து செல் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ மார்க்கெட்ல இந்த பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூவேஷன் டேட்டா பாயிண்ட்ல இருந்து நமக்கு தெரியுற ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பெயிண்ட் தயாரிக்கிற நிறுவனங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பிரஷர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ரா மெட்டீரியல்ல இந்த ஆயில் ரிலேட்டட் ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது 30% மேல வந்து இன்புட்டா இருக்கு. சோ இந்த ஆயில் ரிலேட்டட் ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்புட் காஸ்ட் வந்து அவங்களுக்கு பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல மார்க்கெட்ல ஆல்ரெடி நிறைய காம்படிஷன் இருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் லீடரா இருந்தாலும் பர்கர் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய பெயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல அவங்களோட பொசிஷனை வந்து பிடிக்கிறதுக்கு காம்படிஷன்ல இருந்திருக்காங்க. சோ இதனால எல்லா கம்பெனிஸ்னாலுமே அவங்களோட பெயிண்டோட விலையை வந்து இந்த ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து ஏத்த முடியல. சோ அதனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அழிவாங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஆல்ரெடி இந்த பெயிண்ட் செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ப்ராஃபிட் மார்ஜின் அழிவாங்குச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸ்ல செல்லிங் பிரஷர் அடுத்தடுத்து வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்து இந்த எல்பிஜி ஷார்டேஜ்னால ஐஆர்சிடிசி வந்து அவங்களோட ட்ரெயின் கேட்டரிங் வந்து கொஞ்சம் ஹால் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இதனால நேத்து மார்க்கெட்ல ஷேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.5% கிட்ட கரெக்டா இருந்தது. அடுத்து நொமுரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏசியால நடக்கிற போர் பதற்றம் தாண்டியுமே இந்தியால இருக்கிற ஹோட்டல் கம்பெனிஸ் வந்து 8ல இருந்து 9% இயர் ஆன் இயர் வந்து growth ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பிப்ரவரி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பிரஷர்ல தான் இருக்கு. லெமன் ட்ரீ பார்த்தோம்னா 16% கிட்ட டவுன் ஆயிருக்கு. சாலட் ஹோட்டல்ஸ் 14%, இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து ஒரு 5%, ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு 8% வந்து டவுன் ஆயிருக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 3 டைம்ஸ் புக் வேல்யூக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த ஷேர்ல வந்து ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட புக் வேல்யூ 3 டைம்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து 160 ரூபா. சோ 160 ரூபாங்கிறதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த போர் பதற்றம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அமெரிக்கால ட்ரம்ப் வந்து இந்த போர் வந்து முடிய போகுது, அமெரிக்கா வந்து இதுல ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே இன்னொரு சைடு ஈரான் வந்து தொடர்ந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து கண்ட்ரோல் பண்றது, அது ரிலேட்டடான டென்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பண்ணிட்டே தான் இருக்காங்க. குரூடு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி $118 இருந்து திரும்ப குறைஞ்சு $80 கிட்ட இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா நடக்கிற இந்த டெவலப்மெண்ட்ஸ்னால திரும்பவுமே க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது $100 கிட்ட போயிடுச்சு. சோ இது உலகம் ஃபுல்லா எல்லா எக்கானமிஸ்க்குமே ஒரு பிரச்சனையா வந்து வந்திருக்கு. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வந்து அந்த வெசல்ஸ் எல்லாம் போகாம இருக்கிறதுக்காக அங்க மைன்ஸை வந்து லே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதனால கம்பெனிஸ் எல்லாமே அது வழியா போறதுக்கான அந்த விஷயத்தை வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து நடந்துச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு பிரீமியம். சோ அதை வந்து கம்பெனிஸ்னால பே பண்ணி அந்த டிரான்சிட்டை வந்து அவங்களால பண்ண முடியல. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வர இருந்த ஒரு இந்தியாவுக்கு ரிலேட்டட் ஒரு கார்கோ ஷிப்பை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. சோ இது திரும்ப அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வர அந்த வெசல்ஸ் மேல ஒரு பிரஷரை வந்து போட்டிருக்கு. அதே சமயத்துல சைனாக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தொடர்ந்து ஆயில வந்து ஈரான் வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பேரல்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த வார் சிச்சுவேஷன்லயுமே வந்து ஷிப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ சைனாக்கு ஈரான் வந்து தொடர்ந்து இந்த சிச்சுவேஷன்ல ஆயில சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்க மீதான தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும்
ரிலேட்டடான எக்கனாமிக் சென்டர்ஸையும் பேங்க்ஸையும் வந்து நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. சோ இது திரும்ப அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அடுத்து ஈரான் வந்து ஆயில் பிரைஸ் வந்து $200 per பேரல் வரைக்கும் போய் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க. சோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸ் வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது ஆயில்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ உலக நாடுகள் எல்லாமே இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களோட ரிசர்வ்ஸை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 400 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 2022 வந்து வார் நடந்துட்டு இருந்த டைம்ல ஒரு 182 மில்லியன் பேரல்ஸ் வந்து இவங்க இதே மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து நாங்க மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பானுமே அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் மார்க்கெட்ல அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சோ உலக நாடுகள் எல்லாமே இந்த ஆயில் பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா போர் பதற்றம் நீடிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அது ஓவராலா இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். மார்க்கெட்ல பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு. சோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல அங்கங்க வந்து கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கு. சோ பொறுமையா எந்த ஸ்டாக்ஸ்ல எந்த மாதிரியான வேல்யூவேஷன்ல நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அதை வந்து கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து உகந்ததா வந்து இருக்கும். சோ இந்த வீடியோல இன்னைக்கு மார்க்கெட் ஓபனிங்க்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.